இப்போ ரீசெண்டா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இயரை ஸ்டிக் பண்ணுவீங்களா, எப்படி அதை சரி பண்ணுவீங்க, இயர் லோப் ரிப்பேருங்கிறது என்ன, அந்த ஸ்டிக்கிங் டைப்பா ஸ்டிக்கிங் மெத்தடா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பியூட்டி பார்லர்ல சொல்யூஷன் யூஸ் பண்ணி இயர் லோபை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது வந்து ஒரு கொரோசிவ் சொல்யூஷன், ஸ்கின்னை வந்து புண்ணாக்குது. புண்ணாக்கி ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கு. அப்படி ஒட்டினா என்ன ஆகும்னா, பெருசா இருக்க ஹோல்ல ரெண்டு சைடும் புண்ணு உண்டு பண்ணுது. அதை அழுத்தி வச்சு அதுல டேப் போடும்போது அந்த புண்ணும் சேர்ந்து ஓரளவு ஜாயின் ஆன மாதிரி தெரியுது. பட் தி ப்ராப்ளம் ஹியர் இஸ், அந்த புண்ணானது வந்து வெரி சூப்பர்ஃபிஷியல் லெவல் தான். அது வந்து ரொம்ப கம்மியா சின்னதா பெருசானவங்க எல்லாம் போகும்போது அது ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. உண்மையில அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு நல்ல ஸ்கார் ஃபார்ம் ஆகாது. புண்ணு ஆகும்போது அந்த இடத்துல ஒரு வீக்கான ஸ்கார் ஃபார்ம் ஆகும், ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் ஸ்காரா ஃபார்ம் ஆகும். இன்னொரு தடவை அங்க தோடு போட்டு டக்குன்னு அது டேர் ஆயிரும். ஸோ இருந்ததை விட மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லா கட்டான இயருக்கு இது போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு டீப் பர்ன்ஸ் காஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் அந்த ஸ்கின் தோல் தசையெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சு போயிடுது. அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி யாராவது ஸ்டிக் பண்ற ஒரு ரெமெடி இருக்குன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட போனீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப்ல முடிய வேண்டிய ப்ராசஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும்.